பீயிங் ஏ சீஃப் மினிஸ்டர் ஈ ரெப்ரசன்ட் த ஹோல் ஆஃப் தமிழ்நாடு. இந்த பக்கம் சொல்கிறீங்கல்ல, ஸ்டாலின் வெல்லட்டும் தமிழ்நாடு தொடரட்டும், தமிழ்நாடு வெல்லட்டும்ன்றீங்களா, அங்கே தமிழ்நாடு, அப்புறம் அங்கே போய் டெல்டா வெல்லட்டும்னு சொல்லுங்களேன். ஸோ அதனால் விஜய் வந்து நேற்று நல்லா அட் இஸ் பெஸ்ட்டுன்னு தான் சொல்ல முடியும். அவருடைய அந்த சில அனௌன்ஸ்மெண்ட்டு இதெல்லாம் வந்து ட்ரையல் தான், ரீல்ஸ் தான், நியூஸ் ரீல் தான், தலைப்புச் செய்திகள் தான். முழுமையான அறிக்கை அநேகமாக இன்னொரு வாரம் 10 நாளில் வெளியாக போகுது. ஆனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக பேசுகிறாரு விஜய். லேஸ்பட்டாலுன்னு நினைக்காதீங்க. ஏன்னா இந்த பூர்வ ஜென்மம் மறு ஜென்மம்லாம் அவர் சும்மா சொல்லியிருந்தாருன்னா அவரை உடனே ஆர்எஸ்எஸ் பழமைவாதி பெரியார் கொள்கை தலைவராக வச்சுக்கிட்டு மறுஜென்மத்தை பற்றி பேசுகிறாருன்னு கீழ்ச்சிருவாங்க. நம்மளுங்க தான் அவர் எங்கே தடுக்கி விழுவார்னு பார்த்துட்டு இருக்காங்களே. ஆனால் அவர் சொன்னால் அது இருக்குதோ இல்லையோ அப்படின்னு ஒன்று இருந்தால், இப்போ கமல்ஹாசன் கூட ஒரு வாட்டி சொல்ல, கடவுள் இருந்தால் நல்லா இருக்கும் அப்படின்வாரு. அந்த மாதிரி மறுஜென்மம்னு ஒன்று இருந்தால் நான் ஒரு விவசாயியாக பிறக்கிறேன்னு சொல்ல, விவசாய குடும்பத்தில் பிறக்கிறேன் அப்படின்னு சொன்னார். Ariza, shirts and trousers.